ஹாய்ங்க. வெல்கம் டு மை குக்கிங் vlog. இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. அன்னன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாடுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஊற வச்சுட்டேங்க சாம்பாருக்கு. முருங்கைக்காய் சாம்பார் பண்ணலான்னு தான் பிளான் இருந்துச்சு. அதனால் ஊற வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பால் ஸ்டாக் இருந்துச்சு 2 நாள் வாங்கினது. சரி அதையும் ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து ஊற்றிட்டு இருந்தேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட நாங்கள் டேரெக்டாக வாங்கிக்குவோம். அதனால் 2 நாள் நான் ஸ்டாக் வச்சுப்பேன், கெட்டு போகாது. பால் காய வச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு பருப்பு அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போ கேரட் பொரியல் தான் பண்ணுறேன். கேரட் வந்துட்டு தோல் சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொடிசாக. நான் அன்றைக்கி துருவி எடுத்துக்கல. இப்போ பொரியல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூட உருளைக்கிழங்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கிட்ட இல்லை அன்றைக்கி. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறேன். கேரட் பொரியலுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணுவேங்க, அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குறக்கு. நீங்கள் எத்தனை பேர் இது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேரட்டோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும், அதுக்காக. மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியில் தேங்காய் துருவி மேலே தூவிட்டு அப்புறம் கொத்தமல்லி தூவினோம்னா கேரட் பொரியல் ரெடி. அது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்தது சாம்பார் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கைக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு செய்ய தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக செஞ்சு பழகியிருக்கிறேன். பட் நல்லா வரும் எனக்கு. சரி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல்லுக்கிட்ட பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயம் அரிஞ்சு 1 2 அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. முருங்கைக்காய் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணி பாருங்கள். வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பவுடர். இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு நீங்கள் குக்கரில் விசில் விடாமல் தனியாக இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் வேக வச்சு. ரொம்ப வாசனையாக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட அந்த கொதிக்க விடுங்க. அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி. கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச்சுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாம்பார் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சுங்க. சமையல் முடிஞ்சது. காலையில் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.